ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நாம் ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் உங்களுக்கு 2 சிம்பிளான சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். அவன் சாப்பிட்டான். வீட்டில் அப்பா கேட்பாங்க, நேற்று நைட்டு பையன் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான், சாப்பிட்டானா அப்படின்னு கேட்பாங்க, கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, அவன் நேற்று நைட்டு சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டான். இதை அந்த அம்மா எப்படி சொல்கிறாங்க? பாசிட்டிவாக சொல்கிறாங்களா? அவன் சாப்பிட்டான். இதை தான் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நேற்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ட் 1ல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறது தான். இப்போ அப்பா கேட்குறாங்க, நேற்று நைட்டு பையன் படிச்சுட்டே இருந்தான், அப்படியே தூங்கிட்டான் போல், சாப்பிட்டானான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அவன் நேற்று நைட்டு சாப்பிடல, அவன் சாப்பிடவில்லை. வருதா? நெகட்டிவாக சொல்கிறாங்களா? அம்மா அப்பாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? அவன் சாப்பிடவில்லை. இதுதாங்க நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில், அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு செயலில் நம்ம நெகட்டிவாக எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை குறித்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 2,95,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் அந்த சென்டென்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்பு இருக்கணும். வெர்புனா சிம்பிளாக சொல்கிறேங்க, நம்ம செய்யக்கூடிய செயல். புரியுதாங்க? அவ்வளோதான். நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன், ஓகேங்களா? வெர்பு பார்த்தீங்கன்னா V2 ஃபார்மில் தான் இருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களாங்க? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்களும் நானும் சேர்ந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், அவன் சாப்பிட்டான். அவன் இதுதான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே பாருங்கள், வெர்பு இருக்குதா? இதில் வெர்பு என்னது? வெர்புனா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். சாப்பிட்றது ஒரு செயல் தானே? சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஈட். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா எது, வெர்புனா எது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ எழுதலாமா சென்டென்ஸு? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தானே இருக்குது, இதில் அவன் தான் சப்ஜெக்ட், ஹீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சாப்பிட்டான். சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட். ஹீ ஈட். கரெக்டா? தப்புங்க. ஏன்னா இந்த ஈட்டை நாம் அப்படியே எழுதக்கூடாது. இதோட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2ல் என்ன இருக்குதோ அதை தான் இங்கே நம்ம எழுதணும். கீழே பாருங்களேன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் இதை நம்ம V2 அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை நம்ம V3 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த V2ல் என்ன இருக்குதோ இங்கே இருக்கிற வெர்பை தான் நாம் அங்கே எழுதணும். இங்கே என்ன இருக்குது கீழே பாருங்கள், ஏட். ஹீ ஏட். அவன் சாப்பிட்டான். இதுதான் கரெக்டான சென்டென்ஸுங்க. போன வீடியோவிலே இதை நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை இங்கிலீஷ் பேச வைக்காமல் விடவே மாட்டேங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி தருவேன். அதுவும் உங்களுக்கு புரிய வைக்காமல் விடவே மாட்டேன். அதனால தான் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நான் அழுத்தி அழுத்தி மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், ஓகேங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் சாப்பிடவில்லை. நெகட்டிவாக சொல்கிறோமா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். நம்ம போன வாரம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோமா? அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக அவன் சாப்பிடவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்குதா? நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ அவன் சாப்பிட்ல அப்படின்னா அதை நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸாக எழுதிருங்க. ஆனால்
நேற்றோ முந்தானத்தோ போன வாரமோ முடிஞ்ச ஒரு விஷயம், அவன் சாப்பிடவில்லை, முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சென்டென்ஸ் எழுதணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ப்ரெசண்ட்டில் இப்போ அவன் சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சென்டென்ஸ் எழுதணும். நேற்றோ முந்தானத்தோ அவன் சாப்பிடல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சென்டென்ஸ் எழுதணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க, எப்பயுமே ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும் போதோ அல்லது கேள்வியாக கேட்குற சென்டென்ஸ் எழுதும் போதோ நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்? நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன ரொம்ப முக்கியம்? ஆக்ஸிலரி வேர்ப். நமக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதோட மெயின் ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னா டிட். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? வெர்பை ஆக்ஸிலரி வேர்பை வச்சு நம்ம பிரிக்கணும். இதை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. இங்கே என்ன வெர்பு இருக்குது? சாப்பிட்றதுக்கு என்ன எழுதியிருக்கோம்? ஏட். இந்த ஏட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிட் ப்ளஸ் ஈட். இந்த ஏட்டை தான் நம்ம டிட் ப்ளஸ் ஈட் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். புரியுதாங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெர்பு வந்து சமைக்கிறது அப்படின்னு இருக்குது. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? வீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா குக்டு. இந்த குக்டு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிட் ப்ளஸ் குக். இந்த குக்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பிரித்தா டிட் ப்ளஸ் குக் சேர்ந்தது தான் குக்டு. புரியுதாங்க? ஓகே, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஏட்டை நாம் டிட் ப்ளஸ் ஈட் அப்படின்னு பிரிச்சுருக்கோமா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் எழுதிடலாம். மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் தான் எழுதணும். இதில் சப்ஜெக்ட் என்னது? ஹீ. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெர்பை நம்ம பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டிட் ப்ளஸ் ஈட். இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிடலாங்க. ஹீ டிட் ஈட். கரெக்டா? இன்னும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஈஸியாக எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களாங்க? இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். அவன் சாப்பிடவில்லை நெகட்டிவாக நம்ம சொல்கிறோமா? அப்போது நம்ம எந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதினாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிட்டுக்கும் ஈட்டுக்கும் நடுவில் நம்ம நாட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. இந்த சென்டென்ஸை வாசிங்களேன், 100க்கு 100 இதுதான் கரெக்டான சென்டென்ஸுங்க. ஹீ டிட் நாட் ஈட். அவன் சாப்பிடவில்லை. இதை நம்ம எப்படி சுருக்கி சொல்லலாம் அப்படின்னா ஹீ டிடின்ட் ஈட். இந்த டிட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம டிடின்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் வாசிங்க. ஹீ டிடின்ட் ஈட். அவன் சாப்பிடவில்லை. இப்போ இதையே நான் சாப்பிடவில்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ டிடின்ட் ஈட். அவள் சாப்பிடவில்லைன்னா எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதாங்க உங்களுக்கு அது புரியும். சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? ஷீ டிடின்ட் ஈட். ஃபைனலாக அவர்கள் சாப்பிடவில்லை. இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? இப்போவே எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த சின்ன சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா அமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் இப்போவே எல்லாருமே காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவள் சமைத்தாள். போன வாரம் அவள் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைச்சாப்பா சொல்லுவோம் இல்லைங்க. இதை நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோமா? இதை நம்ம எப்படி நெகட்டிவாக சொல்லலாம்? அவள் சமைக்கவில்லை. போன வாரம் அவள் பிரியாணி சமைக்கலப்பா சொல்கிறோமா? இந்த ரெண்டுக்கும் ஈஸியாக சென்டென்ஸ் நம்ம 2 பேருமே சேர்ந்து எழுத போகிறோங்க. நான் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரல, நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அவள், இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெர்புனா என்னது ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன், ஒரு செயலை குறிக்கும். இங்கே சமைக்கிறது ஒரு செயல் தானே, அப்போ இதுதான் வெர்பு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாமா? ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் தானே இருக்குது. சப்ஜெக்ட்னா ஷீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, வெர்பு தானே இருக்குது. வெர்புனா என்ன, சமைக்கிறது தானே. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ஷீ குக். கரெக்டா? தப்புங்க. நம்ம எப்பயுமே பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா
வெர்பை அப்படியே எழுதக்கூடாது. அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வெர்பாக எழுதணும். கீழே பாருங்கள், பாஸ்ட் ஃபார்மில் என்ன இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். வி டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வி டூவில் என்ன இருக்குது, குக்டு. அப்படின்னா நம்ம சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஷீ குக்டு, ஷீ குக்டு, அவள் சமைத்தாள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ், அவள் சமைக்கவில்லை. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், வெர்பை ஆக்ஸிலரி வெர்பை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்கணும். இதில் வெர்பு என்னது, குக்டு. ஓகே, இதோட ஆக்ஸிலரி வெர்பு என்னது, டிட். எப்படி பிரிக்கலாம், டிட் ப்ளஸ் குக், டிட் ப்ளஸ் குக், இது ரெண்டும் சேர்ந்தது தான் குக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிட் குக் அப்படியே இங்கே எழுதிடலாம். ஷீ டிட் குக், ஷீ டிட் குக். கரெக்டா? நல்லா யோசிங்க. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டுங்க, நாட் ஆட் பண்ணணும். இந்த நாட் எங்கே ஆட் பண்ணணும், டிட்டுக்கும் குக்குக்கும் நடுவில். இப்போ இந்த சென்டென்ஸ் வாசிங்க. ஷீ டிட் நாட் குக், ஷீ டிட் நாட் குக். இதை நம்ம எப்படி சொருக்கி சொல்லலாம், ஷீ டிடன்ட் குக், ஷீ டிடன்ட் குக், அவள் சமைக்கவில்லை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். போன வாரம் சனிக்கிழமை ஸ்கூல் முடித்த பிறகு ஒரு 4 மணிக்கு போல் கிரிக்கெட் விளையாண்டுக்கு இருந்தாங்கப்பா. சொல்லுவாங்கள்ல, அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். இதை நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லலாம், அவர்கள் கிரிக்கெட் விளையாடவில்லை. போன வாரம் அவங்க கிரிக்கெட் விளையாண்டாங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. போன வாரம் அவங்க கிரிக்கெட்லாம் விளையாடலப்பா. இது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்கிறோம். இந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். இதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடணும். இதில் சப்ஜெக்ட் எதுங்க, கரெக்டுங்க, அவர்கள். இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெர்புனா என்னது, கிரிக்கெட். கரெக்டுங்க. கரெக்டா? தப்புங்க, விளையாடுறது தான் வெர்பு. இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், விளையாடுறது தான் ஒரு செயலை குறிக்கும். அப்போ விளையாடுறது தான் நம்ம வெர்புன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தானே எழுதணும். அவர்கள், தே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், வெர்பு. வெர்பு என்னது, இதில் விளையாடுறது. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், ப்ளே. இந்த ப்ளேயை நம்ம அப்படியே இங்கே எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், கீழே பாருங்கள், பிளேடு. அப்போ இங்கே நம்ம பிளேடு அப்படின்னு தான் எழுதணும். என்ன விளாண்டாங்க, கிரிக்கெட். தே பிளேட் கிரிக்கெட். இதை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக எழுதலாமா? நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும் போது என்ன பண்ணணும், கரெக்டுங்க, வெர்பை ஆக்ஸிலரி வெர்பை வச்சு பிரிக்கணும். இதில் வெர்பு என்னது, பிளேடு. எப்படி பிரிக்கலாம், இதோட ஆக்ஸிலரி வெர்பு என்னது, டிட். டிட் ப்ளஸ் ப்ளே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும், கரெக்டுங்க, இதை நாம் அப்படியே இங்கே எழுதிடலாம். தே டிட் நாட் ப்ளே, தே டிட் நாட் ப்ளே. இதை நம்ம எப்படி சுருக்கி சொல்லலாம் அப்படின்னா தே டிடின்ட் ப்ளே, தே டிடின்ட் ப்ளே. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. இந்த 5 தமிழ் சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷில் என்ன வருதுன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே உங்களுடைய ஆன்சர் இப்போவே காமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ தான் புதுசாக படிக்க வந்திருப்பாங்க. அவங்க கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்ன அப்படின்னா நம்மளாலையும் இங்கிலீஷ் கற்றுக்கிட முடியும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வருங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு ஈவினிங் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பார்ட் 3, அதாவது பாசிட்டிவாக எப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்குறது அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு வருது. மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பிளேலிஸ்ட் தெரியுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற எல்லாவற்றையுமே நீங்கள் டீட்டெயிலாக ஃபுல்லாக கற்றுக்கலாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறையா வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.